ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் கணக்கீட்டு படிவம் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுல நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாரோட சந்தேகத்துக்கும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம எளிமையான முறையில் பதில் சொல்லியிருக்கோங்க. எல்லாருக்கும் புரிகிறாப்புல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு படிவத்தை ஃபில் பண்ணுறதுல ஏன் இவ்வளோ டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்க கொடுத்துருக்கிற ஒரே ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமாக ஃபில் பண்ணுறாப்புல கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஃபில் பண்ணணும், 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வேற ஒரு காலத்தில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமான முறையிலேயே இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால நம்ம என்னதான் தெளிவாக வீடியோ போட்டோம் அப்படின்னாலும் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்த ஒவ்வொருத்தவங்களோட டவுட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எந்த காலத்தில் ஃபில் பண்ணலாம், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த காலத்தில் ஃபில் பண்ணலாம், எல்லாரும் பொதுவான ஒரு காலத்தில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேலே கொடுத்துருக்குற எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். முதல்ல இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருந்தாலும் சரி, 40 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, எல்லாரும் ஃபில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் போட்டிருக்கேன். நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ண வேண்டிய இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 போட்டிருக்கேன். இந்த காலம் இதில் எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன்னா 3 காலமும் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோலுமே தெளிவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டுருக்கேன். நம்பர் 1 போட்டிருக்கிற இந்த காலமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்மை வாங்கின எல்லாருமே அவங்கவுங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். அதனால் மேலே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ, அவங்க சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பார்த்து 2 ஈவனாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை. 2வது பார்த்தீங்கன்னா ஆதார் எண், விருப்பம் இருந்தால் அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கைபேசி எண் மொபைல் நம்பர், கரண்ட்டில் நீங்கள் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், உங்கள் அப்பா பேர் எழுதுங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட கார்டியன் பேர் எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தை அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், ஓட்டர் ஐடியோட நம்பர் அதில் பார்த்து எழுதிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா தாயாரின் பெயர், உங்கள் அம்மா பேர் எழுதிக்கங்க. தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ நீங்கள் திருமணம் ஆயிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட மனைவி பேரோ கணவர் பேரோ எழுதிக்கங்க. அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை லாஸ்ட் இருந்ததுன்னா அதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னாக்கா அந்த காலத்தை ஃபில் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த காலமை வந்து ஃபில் பண்ணணுங்க. இதில் யார் ஃபில் பண்ணக்கூடாது, யார் ஃபில் பண்ணணும் அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. யார் யார் பேரில் ஃபார்ம் வந்திருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த மேல் காலத்தில் வந்துடணும். அதுக்கு அடுத்துல இருக்கிற 2 காலம், நான் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு காலமில் ஃபில் பண்ணணும், 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இன்னொரு காலமில் ஃபில் பண்ணணும். அதை திரும்பவும் நான் மறுபடியும் அந்த 2 காலத்தில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் திரும்ப இந்த வீடியோ போடுறேன். மறுபடியும் நான் தெளிவாக ஒரு முறை உங்களுக்கு அந்த 2 காலமில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதையும் சொல்லிடுறேன். இப்போது நான் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருக்கேன். இந்த 2 காலத்தில் பார்த்தீங்கன்னா 2ன்னு போட்டிருக்க காலமில் தான் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபில் பண்ண வேண்டிய காலங்க. நீங்கள் 2002ல் ஆல்ரெடி உங்களுக்கு வாக்காளர் திருத்த பட்டியலில் நீங்கள் வந்து இடம் பெற்றிருந்தீங்க, ஆல்ரெடி உங்கள் ஓட்டர் ஐடி வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இடது பக்கமாக இருக்கிற அந்த காலமில் வந்து ஃபில் பண்ணணும், உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். மற்றவங்க யாரோட டீட்டெயில்ஸில் இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது. இது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அந்த 2002ல் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இடம் இந்த காலம் தாங்க. நான் 2ன்னு போட்டிருக்கேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3 அப்படின்னு போட்டிருக்க காலமில் பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்குள்ளே 2002 நீங்கள் ஓட்டு போடல, 2005 நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துட்டு நீங்கள் இப்போ வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த இடம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே எழுத வேண்டியது கிடையாதுங்க. உங்களோட உறவினர்களோட டீட்டெயில்ஸ் தான் எழுதியிருக்க சொல்லியிருக்காங்க. அந்த உறவினர்கள் யார் யார் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதிடுறாங்க, சொந்தக்கார பேர்லாம் எழுதிடுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான வந்துட்டு தெளிவாக எழுத வேண்டிய கட்டம். அதை தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த 3வது காலத்தில் 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க 2002 ஓட்டு போடாதவங்க யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் என்ன ஃபில் பண்ணணும், இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத முதல்ல கவனமாக படிங்க. முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர்கள். இந்த உறவினர்கள் பெயர்கள் அப்படின்னு போட்டதில் பார்த்தீங்கன்னா படித்தவங்களாகட்டும் படிக்காதவங்களாகட்டும் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிட்டு நிறைய பிரச்சனைகள் வர்றதே இங்கே தாங்க. இதனால தான் உங்களுக்கு புதுசாக அந்த ஓட்டர் ஐடி வர்றதுல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அந்த டவுட்டை எல்லாத்தையும் இப்போ நம்ம யார் யார் எனக்கு என்னென்ன கமெண்ட் கேட்டிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 2வது காலத்தில் பார்த்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் போட்டிருக்கோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பெயர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த பெயர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உறவினர்கள் உங்களோட ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் உங்கள் அப்பா பேர் எழுதுறீங்க, உங்கள் அம்மா பேர் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த காலத்தில் கொடுக்க போகிறோம். இப்போ பெயர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட பேர் எழுதிக்கங்க. இப்போ உங்கள் அப்பாவோட பேர் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக கன்ஃபியூஷன் ஆகிற இடம் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர். உறவினர்னால் நம்ம யாரை சொல்லுவோம், நம்ம அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இவங்க கேட்குறது இந்த உறவினர் பெயர் உங்களுக்கு யார் உறவினர் அவங்களோட பேரை எழுத சொல்லலைங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்களோட சொந்தக்கார பேர் எழுதிடுறாங்க. நீங்கள் மேலே வந்துட்டு உங்கள் அப்பா பேர் எழுதுனீங்க இல்லைங்களா, அவங்களோட உறவினர் அவரோட அப்பா பேர் வந்துட்டு அவர் ஓட்டு போட்டிருப்பார் பார்த்தீங்களா, அவரோட பேர் உங்கள் தாத்தாவோட பேர் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பாட்டியோட பேர் எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவோட உறவினரோட டீட்டெயில்ஸ் தான் இதில் நீங்கள் எழுதணும். உங்கள் உறவினரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே இதில் கிடையாது. இந்த மேலே எழுதியிருக்கீங்களா பார்த்தீங்களா, உங்கள் அப்பா பேரோ உங்கள் அம்மா பேரோ அவங்களோட உறவினர்களோட டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இப்போ மேலே உங்கள் அப்பாவோட தாத்தா பேர் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உறவினர் பெயரில் தாத்தாவோட பேரை எழுதணும். அதுக்கு கீழே உங்கள் அப்பாவுக்கு அவர் என்ன உறவு, உங்கள் அப்பாவோட அப்பா இல்லைங்களா, அதனால் அந்த இடத்துல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் ஃபில் பண்ணாதீங்க. அதை தான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம் வந்துருச்சு. மேலே உங்கள் அப்பா பேர் எழுதுறீங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குன்னா எழுதுங்க. உறவினர் பெயரில் உங்கள் அப்பாவோட அப்பா பேர் தாத்தா பேரை நீங்கள் இங்கே எழுதணும். அதுக்கு கீழே அவரோட உறவு முறை உங்களுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிடாதீங்க. அவருக்கு அப்பா தானே வரும், அதனால அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை எழுதுங்க. மாநிலம் எழுதுங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. இது சட்டமன்ற தொகுதியின் பெயர் தெரியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு இப்போது அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபார்மில் மேலவே நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் கொடுக்கும்பொழுதே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு, நீங்கள் எந்த உங்களோட வீட்டு அட்ரஸ் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த கீழே பாக்ஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் சட்டமன்ற தொகுதியின் பெயர், வரிசை எண் இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே ஃபில் பண்ணி தான் அவங்களே என்ட்ரு பண்ணி தான் நமக்கு அந்த ஃபார்மே கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரிசை எண் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த சட்டமன்ற தொகுதியோட பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலமில் வந்துடும். இதை பார்த்து அப்படியே நீங்கள் கீழே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த எனக்கு கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மேடம் வரிசை எண் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே உங்களுக்கு மேலவே அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.
அதுக்கு பக்கத்தில் உங்களோட பழைய ஃபோட்டோ இருக்கும். அந்த பழைய ஃபோட்டோக்கு பதில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 40 வயசு கீழே இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் இதுதான். ஏன்னா நிறைய டவுட்டு கேட்டதே இந்த காலமை பற்றி தான். அடுத்தது 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க, நீங்கள் 2002 வந்துட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அது ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுவும் எப்படின்றத பார்த்துடலாம். இப்போது இந்த 2 அப்படின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாக்காளரின் பெயர், இந்த வாக்காளரின் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களோட பேர் எழுதுங்க. யார் வந்துட்டு ஓட்டு போட போகிறீங்களோ அவங்களோட பேர் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 2002 முடிஞ்சிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு இப்போ வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாக்காளரின் பெயர் அப்படின்ற இடத்துல உங்கள் பேர் எழுதிக்கங்க. அதுக்கு கீழே வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. உறவினரின் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களோட அப்பா பேர் எழுதிக்கங்க. உறவு முறை, அவங்க உங்களுக்கு அப்பா அப்படின்னாக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. உங்களோட மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், இது எல்லாமே ஃபார்மில் மேலவே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பக்கத்துலேயே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எண், பாகம் எண், இது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க பிரிண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபார்மே கொடுப்பாங்க. அதை பார்த்து அப்படியே கீழே காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். இதுலேயே நிறைய இன்னும் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபார்மை வந்துட்டு இந்த பிரிண்ட் பண்ணி கொடுத்தவங்க வந்து சரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது வீடு வீடாக போயிட்டு வந்து கொடுக்கறது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து சரியாக வரும் அப்படின்னு தெரியல. இப்போ வீட்டில் வந்துட்டு ஆள் இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு அந்த ஃபார்மை வச்சுட்டு போக மாட்டாங்க. அதை வந்து கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கையெழுத்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. நான் 2-3 இடத்துல பார்த்தேன். இன்னும் எங்கள் ஏரியாக்கெலாம் ஃபார்மே கொடுக்க ஆரம்பிக்கல. நாங்களாம் எப்போ ஃபில் பண்ணி கொடுத்து அதில் கரெக்ஷன் வந்ததுன்னா அதை திருப்பி எப்படி நாங்கள் ரீகரெக்ஷன் பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி ஓட்டு போடுறது அப்படின்றதே நிறைய டவுட் இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முக்கு வந்துட்டு இந்த ஃபில் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் படிவத்தை வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற முகாம்கள்லாம் வந்துட்டு போடுறாங்க அப்படின்னு இருக்காங்க. இது சென்னையில் மட்டும்தான் போடுறேன்னு இருக்காங்க. இன்னும் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் இது எப்படி ஃபில் பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. படித்தவங்களே இதை பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய குழப்பம். அந்த உறவினர்கள் பெயர் அப்படின்ற இடத்துல தப்பாக தான் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்மை பற்றியே தெரியாதவங்களாம் எப்படி இதை ஃபில் பண்ணுவாங்க? இது வந்துட்டு ஃபார்ம் கொடுத்ததோட பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களே ஃபில் பண்ணி வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். அவங்க ஃபார்ம் கொடுத்துட்டு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு அந்த ஃபார்ம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரோட நேமு, ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த ஃபார்முக்கு மேலவே இருக்குங்க. அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்களே கேளுங்க. இந்த யூடியூப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் எங்களுக்கு புரியல அப்படின்றாங்க. அப்படி உங்களுக்கு புரியாத பட்சத்தில் அந்த இடத்த வந்து நீங்கள் ஃபில் பண்ணவே பண்ணாதீங்க. பிஎல்ஓ ஆஃபீஸர் உங்ககிட்ட வந்து அந்த ஃபார்மை வாங்குறதுக்காக வருவாங்க. அப்போது அவங்கக்கிட்ட கேட்டு இந்த இடத்துல எதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலையோ அவங்கக்கிட்ட முழு டவுட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா தப்பாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வர எலெக்ஷனுக்கு நமக்கு வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான நேரம்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணி அது மறுபடியும் ஃபார்ம் திரும்ப வாங்கி கரெக்ஷன் பண்ணி கொடுத்து நமக்கு ஓட்டர் ஐடி வர்றதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே முடிஞ்சிடும். அதனால தான் இந்த சிறப்பு சீர்திருத்த பட்டியலே வந்துட்டு நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க. டைமே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மை வந்து இவ்வளோ அவசரமாக எதுக்கு கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம ஃபார்மை வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்தது வர எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஓட்டு போட்டுடலாம். உங்களோட வாக்காளர் அந்த ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் வரும். அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறாப்புலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து உங்களால் ஃபார்மே வாங்க முடியல, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குங்க. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வந்துட்டு இந்த வீடியோக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாங்கின ஃபார்மை எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றது வந்து டவுட் எல்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அப்படிக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதையும் தாண்டி வேறு எதனா டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வந்துச்சு அப்படின்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.